ஹலோ, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். ஹலோ அண்ட் வெல்கம் டு உல்லாச பறவை. நமஸ்கார், நமஸ்தே, வணக்கம், வந்தனம், ஆல் லாங்குவேஜஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப நல்ல இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஏற்கனவே நம்ம அந்த இடத்துக்கு போயிருக்கோம். ஒரு சீரீஸாகவே நம்ம பார்த்துருக்கோம், பெரிய சீரீஸாகவே. இப்போ அதே இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ வெர்ஷன் 2.0. ஸோ we can go there and we can see what we can get. கண்டிப்பாக வந்து போன தடவை போக முடியாத இடத்துக்கெல்லாம் நம்ம இப்போ போக போகிறோம். ஏன்னா ஒரே தடவையில் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அதனால் வெர்ஷன் 2.0ல் நம்ம எது விட்டு போச்சோ, எது எக்ஸைட்டிங்கான இடம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையோ, மழை புயல் எதாக இருந்தாலும் பார்த்துடலாம். ஏன்னா இந்த தடவை வேறு ஒரு வித்தியாசமான வாகனத்தை எடுக்க போகிறோம். ரொம்ப சீப்பாக கிடச்சிச்சு. அதனால் நம்ம அங்கே போய் பார்ப்போம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா பூசான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ பஸ்ஸில் நம்ம ஊர்லேருந்து வந்து பஸ்ஸு இறங்கி இங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் நம்ம தங்கியிருக்கிற இடம். அதனால் வந்து இறங்கி மெட்ரோ பிடிச்சி இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஏர்போர்ட் போயிடலாம். போயிட்டு கலக்க வேண்டியது தான். ஸோ இப்போது ஏர்போர்ட் போயிட்டு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் தி கிரேட் பூசான் சிட்டி சென்டர். எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து இந்த மெட்ரோலையும் இந்த பாலத்துலேயும் தூணில் நம்ம ஊர்லேயும் பண்ண பார்த்துட்ருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தா பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஆளுங்க. ஸோ திஸ் த மெட்ரோ ஸ்டேஷன். போயிட்டு ஜாலியாக பார்க்க வேண்டியது தான். ஏர்போர்ட் போவோம் ஃபஸ்ட்டு. தண்ணி எவ்வளோ இருக்குது. டாடா வந்து விட்டோம் பூசான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். பட் we are going domestic. போன தடவை வந்திருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ we came to the airport. ஸோ இனி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பக்கம் இருக்குது. வெயிட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சீக்கிரம் வந்தது நல்லது தான். This is the great airport. வந்து விட்டோம். வா. இந்த தடவை கேமரா டெக்னிக்கெல்லாம் கொஞ்சம் மெருகேற்றிருக்கோம். கேமரா டெக்னிக்கு, வாய்ஸ் டெக்னிக்கு இதெல்லாம் கொஞ்சம் மெருகேற்றிருக்கோம். பார்ப்போம் எப்படி அமையுது அப்படின்னு. இதே இடத்துல தான் வந்து பேசியிருப்போம் போன தடவையும். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னா, இதோ ஸோ we are going to ஜேஜு வெர்ஷன் 2.0. ஸோ போயிட்டு ஒரு சில இடமெல்லாம் போன தடவை பார்க்க முடியல, நீங்களே பார்த்துருப்பீங்க, பார்க்குறவங்க பார்த்துருப்பீங்க. போயிட்டு இது க்ளோஸ் ஆகிருக்கு, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி வந்திருப்போம். அதெல்லாம் இப்போ எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு, எல்லாமே ஓப்பனில் இருக்குது. அதனால் ஜாலியாக போய் ஜில்லுக்குன்னு சுற்றிட்டு வரோம். ஸோ திஸ் டைம் இட்ஸ் ஜேஜு 2.0. ஸோ கொரியனில் ஜேஜுன்னு போட்டிருக்கு. ஸோ இட்ஸ் இன் இங்கிலீஷ் ஜேஜு வெர்ஷன் 2.0. ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ திஸ் இஸ் த டிபார்ச்சர் செக்ஷன் ஆஃப் பூசான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ ஆஃப் டொமஸ்டிக் செக்ஷன். ஸோ அதெல்லாம் கேட்டு ஃபுல்லாக கொஞ்சம் சின்ன ஏர்போர்ட் தான். சியோல், டெல்லி, கோலாலம்பூர் அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ஏர்போர்ட் கிடையாது. பெரிய ஏர்போர்ட் இப்போ தான் பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இது கொஞ்சம் மீடியம் சைஸ்டு ஏர்போர்ட் தான். அதனால தான் நமக்கு பிரச்சனையும் இல்லை. கேட் மாத்திரம்னாலும் எங்கேயாவது ஓடி போய் ஏறிக்கலாம் ஈஸியாக. இது பெரிய ஏர்போர்ட்னால், இது ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியா ஏர்போர்ட்னால் லொங்கோன்னு ஓடணும். 1 மணி நேரம் ஓட விட்ருவானுங்க திடீர்னு கேட்டை மாற்றி. இது சின்ன ஏர்போர்ட்னா பிரச்சனை இல்லை.
கேட்டை மாத்திரம் பக்கத்து கேட்டாக இருக்கும், தாவி போய்க்கலாம். எப்படியோ கஷ்டப்பட்டு சம்மர் லீவு வாங்கி மேனேஜர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியோ லீவை வாங்கிட்டு வந்தாச்சு. இவனுக்கிட்ட லீவை வாங்குறதுக்குள்ளே அட போங்கடா நான் போவே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளை மைண்ட் கேம் ஆடியே கொண்டு வந்துடுவானுங்க போல் இருக்கு. ஒரு வழியாக கேம் ஆடி எப்படியோ வாங்கி கொண்டு வரக்குள்ள அப்படின்னு ஆகிப்போச்சு. எனிவே அழகான மங்கைகள் இது பாப்பா மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்துருக்குது. சம்மருங்கிறதுக்காக இந்த மாதிரியே ட்ரெஸ் போட்டு வருவாங்க. ஓகே, எனிவே தேர் ஸ்டைல் தேர் ட்ரெஸ். சம்மர் ஆனாலாச்சு ஆளாளுக்கு இங்கே அப்பப்பா சாமி குழந்தைகளோடு கிளம்பிட்டாங்க எல்லோரும் குடும்பமாக. ஓகே, நம்ம போய் செக்இன் பண்ணிவிட்டு ஏறிட்டு அப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இருக்கிறதுலே குட்டி பேசஞ்சர் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதுக்குன்னு ஒரு பேகு, ட்ரெஸ்ஸு. அன்னியம் அன்னியம் பாய். இருக்கிறதுலே குட்டி பேசஞ்சர். ஓகே, எனிவே நம்ம போகிறது இங்கே தான். ஏர் பூசான், ஒன் ஆஃப் தி நோட்டபிள் ஏர் பூசான். அங்கே பார்த்துக்குங்க, ஒன் ஆஃப் தி நோட்டபிள் ஏர்லைன் இன் கொரியா. லோ காஸ்ட் ஏர்லைன் சொல்லக்கூடாது, ஒரு ரீசனபிளான ஏர்லைன். கொரியாவோட ஒரு ரீசனபிளான ஒரு டொமஸ்டிக் ஏர்லைன். இன்டர்நேஷ்னலும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டெஸ்டினேஷன் தான். நம்ம விஸ்தாரா மாதிரி, நம்ம விஸ்தாரா, ஸ்பைஸ் ஜெட்டு அந்த மாதிரி இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் இருக்குது, ஆனால் ஒரு சிலர் தான். ஓகே, எனிவே போயிட்டு பார்க்கலாம். போய்கொண்டிருக்கிறோம் கேட்டிற்குள். ஃபுல்லாக நல்ல வெயில். தூரத்தில் பார்த்தீங்கன்னா 747 நிற்குது, போயிங் 747. வா, நேரில் இப்போ தான் பார்க்குறேன் போயிங் 747. வா, வாட் அ வியூ, க்ளீனாக இருக்கு. மேலிருந்து பார்த்து கூட ஏதாவது ஒரு குப்பை தெரியுதா, டிஸ்கிரிபன்சி ஏதாவது தெரியுதா? க்ளீனாக இருக்கு. பூரா மலையை தான். சான், சான் மீன்ஸ் மலை, மலையும் மலையும் சார்ந்த இடங்கள். பூ ஆக்சுவலாக பூ தான் உண்மையான ஊர் பேர். பூ ப்ளஸ் சாமி சொல்லிட்டு பூசான். மலைக்கு நடுவில் எப்படி கட்டி வச்சிருக்காங்க பாருங்க ஊரை. அடிவாரத்தில் பூரா பில்டிங் தான், கெச்ச 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 கெச்ச. மலையை டாப் மட்டும் விட்டு வச்சுட்டாங்க, மலை கீழே பூரா பில்டிங். ஒரு சில டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மேலேருந்து பார்த்தாலே தெரியுது. இந்த கலங்கரை விளக்கம் எல்லாம் கொஞ்சம் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்.
வா வந்தாச்சு. ஓ ஓ ஓ ஓ ஓ தட்டிட்டான்ப்பா, தட்டிட்டான். கேபினே அலறுது, கேபினே அலறுது. போன தடவை வந்து மழையில் வந்தான், கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல வெயில் அடிக்குது. நாளைக்கு வெயிலா என்னன்னு தெரியல. 좌석 벨트 표시등이 꺼질 때까지 좌석 벨트를 계속 매주시고 도착 후 선반을 열 때는 물건이 떨어지지 않게 주의해 주십시오. 에어부산을 이용해주신 손님 여러분께 진심으로 감사드리며 언제나 안전하고 편안한 여행을 위해 정성을 다해 அடாடாடாடா, எங்கேயும் கூட்டம் தான். போன தடவை வந்த மாதிரியே இந்த தடவை கூட்டம் தான். பட் போன தடவை வந்த அளவுக்கு இல்லை. இங்கே வருங்க, வாட்டர் மில்லன் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. போன தடவை வந்த மாதிரியே கூட்டம் தான், பட் கொஞ்சம் கம்மி போன தடவை விட. பரவாயில்ல. எனவே இங்கே வந்து தான் நம்ம இந்த இன்ட்ரடக்ஷன்லாம் பண்ணியிருப்போம். ஸோ அகெயின் வெல்கம் டு ஜேஜு வெர்ஷன் 2.0. போகலாம். இந்த தடவை ஸ்கூபா டைவிங் மாஸ்கெல்லாம் மாட்டி விட்டாங்க ஹரா பங்குக்கு. Again, welcome to Jeju version 2.0. இங்கே ஒருத்தர் எப்படி ரைட் பண்ணிட்டு இருக்கான்னு ஒருத்தன். ஓகே, இன்றைக்கி ஒரு வாகனத்தில் போக சொல்லியிருந்தா ஒன்றும் இல்லை, ரெண்ட் காரு. போன தடவை பைக் எடுத்தோம். பைக்குக்கு ஒரு நாளைக்கு வந்து 2000-3000 பக்கம் வாங்கிட்டானே இன்சூரன்ஸோட சேர்த்தி. பட் யாருமே நம்ப மாட்டீங்க, இந்தியாவில் கூட இந்த அளவுக்கு வந்து ரெண்ட் காருக்கு வந்து அந்த ரெண்ட்டு எடுக்க மாட்டாங்க. ரொம்ப சீப்பு. என்னென்னா 4 நாளைக்கு 2000 ரூபா ரெண்ட்டு ப்ளஸ் இன்சூரன்ஸோட. என்ன, பெட்ரோல் மட்டும் நம்ம அடிச்சுக்கணும். ஆனால் நீங்கள் என்னதான் பைக் எடுத்தாலும் கார் எடுத்தாலும் பெட்ரோல் நம்ம தான் அடிக்கணும். சரியா? அடித்து கொடுத்துருவாங்க. அதே அளவுக்கு திருப்பி கொண்டு வந்து கொடுக்கும்போது அடித்து கொடுக்கணும். ஃபுல் பண்ணியிருந்தாங்கன்னா மறுபடியும் ஃபுல் பண்ணி கொடுக்கணும் ஒரு விடும்போது. பட்டு உண்மையான ரெண்ட் கார் மற்ற கம்பெனியில் எப்படின்னா ஒரு நாளைக்கு 4000 ரூபா 5000 ரூபா மினிமம் 3000 ரூபா இருக்குது. பட் இங்கே 4 நாளைக்கு நான் புக் பண்ணேன். 4 நாளைக்கே சேர்த்து 2000-2500 ரூபா தான் வந்தது trip.com. இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. என் சேனலில் யாரும் பெருசாக ப்ரொமோஷனும் கொடுக்கறது கிடையாது. அதனால் நான் தைரியமாக சொல்லுவேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் 2500 ரூபா உள்ள 4 நாளைக்கு வித் இன்சூரன்ஸோட ரெண்ட் கார்.
Trip.comல அதில் நிறைய கம்பெனி இருக்குது. இப்போ நான் புக் பண்ணது த ஒன் கார் அப்படின்னு ஒரு கம்பெனி. த ஒன் கார் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம், எப்படி நல்லா இருக்கா என்ன அப்படிங்கிறத ஓட்டி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இங்கே நேராக வந்தீங்கன்னா கேட் நம்பர் 5, கேட் நம்பர் 5க்கு ஆப்போசிட்டில் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரெண்ட் கார் ஷட்டில்னு இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெண்ட் கார் ஷட்டிலில் வந்து நின்றிங்கன்னா இந்த ஷட்டில் இந்த மாதிரி டாக்ஸி இந்த ஷட்டில்லாம் வருவாங்க. இந்த ஷட்டில் சர்வீஸு பஸ்ஸாக இல்லை இந்த காரான்னு தெரியல, பார்ப்போம். இதில் வந்து நம்ம ரிசர்வேஷன் கொடுத்துட்டோம்னா கூட்டிகிட்டு போவாங்க. பட்டு ரெண்ட் கார் ஷட்டில் என்ன பஸ் வருதுன்னு நமக்கு தெரியல, வெயிட் பண்ணுவோம். எனக்கே ரொம்ப ஆச்சரியம், பார்க்குற உங்களுக்கும் ஆச்சரியமாக தான் இருந்திருக்கும். 2000 ரூபாய்க்கு 4 நாளைக்கா கலக்கிறே சந்துரு அப்படிங்கிற மாதிரி தான். போய் பார்ப்போம் என்ன லட்சணத்தில் இருக்குன்னு. நமக்கு தெரியல, ஏன்னா இவ்வளோ சீப்பாக இந்த ஏரியாவில் அது இவ்வளோ பெரிய டூரிஸ்ட் ஏரியாவில் கொடுப்பாங்களான்னு டவுட்டு. பார்ப்போம். மற்றபடி ஜேஜுவோட வரலாறு அது இதெல்லாம் வந்து போன தடவையே வெர்ஷன் 1.0 அந்த சீரீஸ்லேயே எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எல்லோரும் பெருசாக சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் போக அங்கங்கே நம்ம சொல்லுவோம். பட் ரொம்ப விலாவரியாக போக தேவையில்லை, பார்க்கலாம். ஷட்டில் கேட்போம் ஃபஸ்ட்டு. சாரி, இந்த ரெண்ட் காருக்கு இன்னி வரணும். நம்ம இப்படியே வந்துட்டோம்னா அப்படியே ரைட் எடுத்து வரணும். ரெண்ட் கார் ஷட்டில்னு போட்டு அந்த ஆரோ மார்க் போட்டிருக்காங்க, அந்த இடத்துல ரைட் எடுத்து இப்படி நேராக வரணும். நேராக வந்துட்டோம்னா நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, எல்லோரும் அதுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே பஸ்ஸு கனெக்டிவிட்டிலாம் கிடையாது. நம்ம வண்டியில் போகிறதே இப்போ வந்து கொஞ்சம் ரிமோட் ஏரியாவில் தான் போயிட்டு வர வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்ட் கார் ஷட்டில்னு இங்கே போட்டிருக்கோம், 8 நம்பர் 8ன்னு போட்டிருக்கோம். இங்கே போயிட்டோம்னா இங்கே வந்து எல்லா கம்பெனியும் இருக்கும். த ஒன் கார் இதுதான் நம்ம எடுக்கிறது. த ஒன் கார் ஜேஜிசி 1 to 7. இப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு டீட்டெயில் போட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே ரெண்ட் கார் ஷட்டில் இன்னும் இங்கே வந்து ஒரு போர்டு போட்டிருக்கும். இப்படியே ரைட்டில் வந்துட்டே இருந்தோம்னா நிறைய கம்பெனி இருக்கும். இங்கே வந்து ஒரு டிஸ்பிளே வச்சுருப்பான். பெருசாக. இந்த டிஸ்பிளேயில் பார்த்துட்டே இருந்திங்கன்னா நிறைய கார் கம்பெனியோட இதெல்லாம் இருக்கும். நம்ம எடுக்க போகிறது இது நிறைய இருக்குது. லொத்தே, தாம்ரா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்டர்நேஷ்னல் கம்பெனி கூட இருக்குது. நம்ம எடுக்க போகிறது த ஒன் கார் வந்து 1 to 7, 15:46 டைம் போட்டுருவோம். அப்போ 1 to 7, அப்போ நம்ம போக வேண்டியது 1 to 7. நம்ம கம்பெனி வந்து த ஒன் கார், பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 to 7 பஸ் நிற்கும். டைம் வந்து போட்டிருப்பான். இப்போ நம்ம 15:47 சம்திங் போயிட்டான்னு நினைக்கிறேன், தெரியல, பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பஸ்லேயே பேர் போட்டிருக்கு பாருங்க, ஏஞ்சல் கார், பிஜி, சோ கார், எல்லாத்துக்கும் போட்டிருக்கு பாரு. சோ கார் இது வந்து ஹல்லா ரெண்டா கார். ஒவ்வொரு கம்பெனிக்கும் இது போட்டிருக்கு பாருங்க. பரஜா, பில்லிகோ, பிஆர் கார். இவங்ககிட்ட கேட்போம் ஒன் கார் எங்கே இருக்குன்னு. சம்ஷ் பண்ணியோ ஒன் கார் யா ஸ்ட்ரெயிட். ஓகே, தேங்க்யூ. நம்ம கம்பெனி தூக்கி கடைசியில் போட்டாங்க போல இருக்குது. பாருங்க, ஒவ்வொரு கம்பெனிக்கும் அவங்க ஷட்டில் வச்சுருக்குறாங்க. அதனால் இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போகும் அந்த ஷட்டில் கார். போன தடவை இது தெரியாமல் நான் என்ன பண்ணேன்னா நேராக அந்த கம்பெனிக்கு நானே போயிட்டு புக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ தான் இந்த Trip.com ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த Trip.comல பார்த்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து பார்க்குறேன். இப்போ இன்னொரு கம்பெனி, ஏகப்பட்ட கம்பெனி. அதான் பஸ் நிற்கிது, நமக்கு பஸ் நிற்கிது. த ஒன் கார் வந்துட்டோம்ப்பா. த ஒன் கார் ஜேஜு.
ஓகே ஏறிட்டோம் ஷட்டில் பஸ்ஸில். ஸோ இங்கேயும் நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. இங்கே ஏன் நம்ம வாகனத்தை எடுக்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்து பெருசாக பஸ்ஸு கிடையாது. பஸ் இருக்குது, ஆனால் 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ், சில இடத்துல 1.5 மணி நேரத்துக்கு ஒரு பஸ். ரவுண்டு சுற்றிட்டு கடைசியில் வந்து சேரும். ஏன்னா ஐலாண்ட் இல்லையா, அதனால் ஏன்னா போன தடவை கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்குன்னு சொல்லிட்டு பைக் எடுத்தேன். இந்த தடவை இதெல்லாம் செஞ்சுவிட்டு, ஏன்னா மழை வந்துடும் திடீர்னு. எப்போ மழை, ஏன்னா ஐலாண்டு கிளைமேட்டு, திடீர்னு மழை எப்போ வரும் தெரியாது, எப்போ டைஃபூன் வரும்னு தெரியாது, எப்போ வெயில் அடிக்குன்னு தெரியாது. வெயில் அடித்தா கூட பரவாயில்ல, மழை வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. போன தடவை நனைஞ்சி ஒரு மாதிரி ஆகி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, கார் எடுத்தாச்சு. சின்ன காரு, ஒருத்தனுக்கு அது போதும், இல்லை பேக் மட்டும்தான். அப்பா உண்மையாகவே சூப்பரு. 4 நாளைக்கு 2000 ரூபா, உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி. என்ன பெட்ரோல் மட்டும் போடணும், அது 7 வராது, பார்த்துக்கலாம். போயிட்டுருக்கோம். போயிட்டு இறங்கிட்டு கார் எந்த கண்டிஷனு என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு, இந்த காசுக்கு என்னடா கொடுப்பீங்க, இந்த காசுக்கு என்னடா கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, எல்லா கார் கம்பெனியும் இருக்கு. ஃபுல்லாக ஜேஜு சிட்டி சைடு, இது ஃபுல்லாக டூரிஸ்ட் மணி கொள்ளை அடிக்கிறானுங்க டூரிஸ்ட் மணி இங்கே. அதனால் வந்து எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க. ஒரே பூராமே நல்லா தான் வச்சுருப்பானுங்க, பட் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நல்லா பார்த்து வச்சுருக்கானுங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால. வேறு இங்கே ஒரு கம்பெனி, ஃபுல்லாக கார் கம்பெனி தான், லட்சம் கார் இருக்கும் இந்த ஒரு ஐலாண்டில் மட்டும். இவனுக்கு கார் கம்பெனிக்கு துட்டு பண்ணிக்கிறக்காக இவனுக்கு பஸ் விட மாட்டுறானுங்க. எவ்வளோ ஒரு வில்லத்தனம் பாருங்க. அப்படி பஸ் விட்டதா என்னவா? எனிவே, நம்ம லக்கேஜை தூக்கிட்டும் தெரிய முடியாது. கார் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். எப்பவுமே கூட்டமாக இருக்குதா, இல்லை இப்போ தான் கூட்டமாக? அடுத்த மாதம் ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திர தினம் மாதிரி இவங்களும் சுதந்திர தினம், அப்போ வரலான்னு பார்த்தேன். பட் லீவ் நாளில் என்ன பண்ணுவாங்க ஏர்லைன் கம்பெனிஸ் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். எல்லா வேலையும் பண்ணிட்டானுங்க. அதனால் நம்ம அங்கே அதுக்கு பதில் நம்ம இப்போ வந்தாச்சு. அதனால தான் லீவ் அங்கே இருக்கு. அப்படின்னு ஆகிப்போச்சு. பார்த்துக்கலாம், போய் இறங்கிட்டு பார்ப்போம். வந்துட்டோம். இந்த ஒன் கார் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இந்த ஒன் கார் இதுதான் ஆரஞ்சு கலர் பில்டிங்கு. இதே கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணுறது கூட அவசியம் இல்லை. எது உங்களுக்கு கம்மியாக இருக்கும் இந்த trip.com போய் பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சு போயிடும். ஓகே, இறங்குவோம். கம்சாமிதா இதுதான் பார்த்தீங்களா, த ஒன் கார். கிம்போ, இன்சோன் எல்லா இடத்துலையும் இருக்குது. 4 இடத்துக்கு கொரியாவில் போவோம். செல்ஃப் செக்இன். ஓகே, வந்துவிட்டோம். ஓகே, எல்லாம் முடிச்சுட்டு என்ன காருன்னு செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் பேசுவோம். வர்றேவா, புது காருங்கோ. நானும் கூட என்னமோ நினச்சேங்கோ, 2000 ரூபாய்க்கு புது காருங்கோ. கோ கோ. நம்பர் பாருங்க, 7461101 1464. இதே தான். வீடியோ எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஃபைன்.
இங்கே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது ஏற்கனவே. ஓகே, இங்கே ஒரு டென்ட் இருக்குது, இங்கே ஒரு டென்ட் இருக்குது, இங்கே லைட் ஸ்க்ராட்சு. ஓகே, இங்கே ஒரு லைட் ஸ்க்ராட்சு, இங்கே ஒரு லைட்டு ஸ்க்ராட்சு. அப்புறம் இங்கே வந்து இது ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து இது லைட்டாக ரிப்பேர் ஏதோ இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா, இன்டீரியர் படமாக இருக்குது. இதை கியா மார்னிங் இந்த கார் பேர். ஆன் பண்ணி சொல்லி பார்க்குறாங்க. இது ஸ்மார்ட் கீ வேறு. இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்மார்ட் கீ. பயங்கரமாக இருக்காரு. 1464. The one car, Jeju one car. Hi. பட்டன் சிஸ்டம் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ லாங்குவேஜ், ஸோ டிரைவ் சேஃப்டி அண்ட் ஒபே, ஸோ கெஸ்ட்டு கன்ஃபார்ம். ஓகே, எவ்ரி திங் இஸ் இன் இங்கிலீஷ். பர்ஃபெக்ட். ஏசி பர்ஃபெக்ட்டு, சூப்பரு. நமக்கு ஒரு ஆளுக்கு சூப்பர். ஒரு 3 பேர் வந்தாலும் கூட தாராளமாக வந்து இது பண்ணிக்கலாம். உள்ள கண்ணாடி ஒரு சில இது இருக்குது, எனக்கு தொடச்சிருப்பாங்க போல இருக்குது. இப்போ தான் லைட்டாக அங்கங்கே ஏதோ ஸ்க்ராட்ச் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. புது கார் தான், பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வா 2000 சூப்பர் காரு, அது 4 நாளைக்கு. அது புது காரு பாருங்க. நீ வெளியே போய் மொபைலில் ஃபோட்டோ எடுப்போம் இது எப்படின்னு.